வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் பலரோட ஒரு பெரிய கனவா இருக்கும். ஒரு சராசரி இந்திய சம்பளத்தை வச்சு 1 கோடி ரூபாய் நிதியை உருவாக்க முடியுமா? அதுவும் எப்படி? அத பத்தி தான் இப்போ விளக்கமா பார்க்க போறோம். சரி, முதல் கேள்வியே இதுதான். மாசம் ஒரு 25,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒருத்தரால கோடீஸ்வரர் ஆக முடியுமா? கேட்கறதுக்கே கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி இருக்கலாம். ஆனா நம்மளோட இந்த முழு அனாலிசிஸுக்கும் இதுதான் ஆரம்ப புள்ளி. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. ஆனா உண்மை என்னன்னா, டேட்டா படி இது 100% சாத்தியம்தான். அந்த பிளான பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். நீங்க முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா உங்களுக்கு என்னோட அன்பான வரவேற்பு. இது மாதிரி சிக்கலான தலைப்புகளை கூட தெளிவான ஸ்லைடுகள் மூலமா ரொம்ப எளிமையா புரிய வைக்கிறது தான் எங்களோட நோக்கம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சில சமயம் இந்த மாதிரி விஷயங்களை ஒரு முறைக்கு 2 முறை பார்த்தா இன்னும் நல்லா புரியும். சரி, இப்போ வாங்க அந்த பிளானுக்குள்ள போலாம். இது ஏதோ கதை இல்லைங்க, நிஜம். தி எக்கனாமிக் டைம்ஸ்ல வந்த நியூஸ் இது. பெங்களூர்ல இருக்கிற ஒரு டெக்கி தன்னோட வேலைய வெறும் 2.4 லட்சம் ரூபாய் வருஷ சம்பளத்துல ஆரம்பிச்சு வெறும் 7 வருஷத்துல 1 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு எட்டியிருக்காரு. யோசிச்சு பாருங்க, சரியான திட்டமிடல் இருந்தா எதுவுமே சாத்தியம்னு இதுவே ஒரு பெரிய உதாரணம். ஓகே, முதல் பகுதிக்கு போலாம். நம்மளோட செல்வத்தை உருவாக்குறதுக்கு என்னென்ன கருவிகள், அதாவது டூல்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இதுல ரொம்ப முக்கியமான ஹீரோ யாருன்னா அது கூட்டு வட்டி, அதாவது காம்பவுண்டிங் தான். சிம்பிளா சொல்லணும்னா உங்க பணம் உங்களுக்காக வேலை செஞ்சு இன்னும் நிறைய பணத்தை சம்பாதிச்சு கொடுக்கறது. ஒரு சின்ன பனி உருண்டைய மழையிலிருந்து உருட்டி விட்டா அது போக போக எவ்வளவு பெருசாகுமோ அந்த மாதிரி தான் இதுவும். அப்போ இந்த காம்பவுண்டிங்கோட பவரை நம்ம எப்படி பயன்படுத்துறது? அதுக்கு தான் இருக்கு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அதாவது எஸ்ஐபி. மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஆட்டோமேட்டிக்கா இன்வெஸ்ட் பண்றது மூலமா இது ஒரு நல்ல சேமிப்பு பழக்கத்தை நமக்கே தெரியாம உருவாக்கிடும். இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளவு மாறிடுச்சு பாருங்க. போன்பே மாதிரி ஆப்ஸ்ல வெறும் 100 ரூபாயை வச்சு கூட நீங்க ஒரு எஸ்ஐபி ஆரம்பிக்க முடியும். முதலீடு பண்றதுக்கு இனி பெரிய பணமெல்லாம் தேவையில்லை. எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. அடுத்ததா நம்ம முன்னாடி 2 பாதை இருக்கு. ஒன்னு பாதுகாப்பு, இன்னொன்னு வளர்ச்சி. ஒரு பக்கம் பிபிஎஃப் மாதிரி ரொம்ப பாதுகாப்பான முதலீடுகள், இன்னொரு பக்கம் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், என்பிஎஸ் மாதிரி நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய முதலீடுகள். இதுல எது பெஸ்ட்னு சண்டை போடாம இது ரெண்டும் எப்படி ஒன்னா நமக்கு உதவி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல பாதுகாப்பு பாதை, அதாவது பிபிஎஃப். இதோட பெரிய பிளஸ் என்னன்னா இதுக்கு கவர்மெண்ட் கேரண்டி. ஸோ நம்ம காசுக்கு 100% பாதுகாப்பு. அது மட்டும் இல்லாம இதுல வர்ற வட்டி கடைசியில எடுக்கிற பணம்னு எதுக்குமே வரி கிடையாது. இது நம்ம போர்ட்ஃபோலியோட பேஸ்மெண்ட் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்போ வளர்ச்சி பாதை. ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல ரிஸ்க் கொஞ்சம் இருக்குதான், ஆனா ரிட்டர்ன்ஸும் அப்படி இருக்கும். ஹிஸ்டரியை பார்த்தா 12லேருந்து 15% வரைக்கும் வருமானம் கொடுத்திருக்கு. நீண்ட காலத்துல பெரிய சொத்து சேர்க்கணும்னா இது ஒரு பவர்ஃபுல்லான வழி. என்பிஎஸ் மாதிரி திட்டங்கள்ல கூடுதல் வரி சலுகையும் உண்டு. ரெடிட்ல ஒருத்தர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார் பாருங்க. பிபிஎஃப் நமக்கு ஒரு ஸ்திரத்தன்மையையும் வரி இல்லாத வருமானத்தையும் கொடுக்குது. என்பிஎஸ் வளர்ச்சியையும் வரி சலுகையும் கொடுக்குது. ஸோ பாயிண்ட் என்னன்னா ரெண்டையும் கலந்து ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் தான் புத்திசாலித்தனம். இப்போ நாம பார்க்க போறது தான் இந்த முழு அனாலிசிஸ்லே ரொம்ப முக்கியமான ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். அதுதான் ஸ்டெப் அப் சூப்பர் பவர். வாங்க ஒரு கணக்கு போட்டு பார்ப்போம். ஒருத்தர் மாசம் 20,000 ரூபாய் எஸ்ஐபி பண்றாருன்னு வச்சுக்கலாம். அடுத்த 20 வருஷத்துக்கு ₹1 கூட ஏத்தாம அதே தொகையே கட்டிட்டு வராரு. வருஷத்துக்கு 12% ரிட்டர்ன் கிடைச்சா அவருக்கு எவ்வளோ கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? 20 வருஷம் கழிச்சு அவருக்கு கிடைக்கிற தொகை கிட்டத்தட்ட 1,84,00,000 ரூபாய். நல்ல அமௌண்ட் தான் இல்லையா? ஆனா நம்ம கதை இங்க முடியல. இப்போ அந்த சூப்பர் பவரை யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு வருஷமும் சம்பள உயர்வு வரும்ல, அதுக்கு ஏத்த மாதிரி அவரோட எஸ்ஐபி தொகையை ஒரு சின்ன 8% மட்டும் அதிகப்படுத்தினா என்ன ஆகும்? பாத்தீங்களா? 1.84 கோடியா இருந்தது இப்போ 3.18 கோடியா மாறி இருக்கு. அந்த சின்ன சின்ன அதிகரிப்பு எவ்வளவு பெரிய மேஜிக் பண்ணுது பாருங்க. சரி, இன்னும் ஒரு ஸ்டெப் போவோம். நம்ம லைஃப் ஸ்டைல் செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வருஷம் நம்ம எஸ்ஐபியை 20% அதிகப்படுத்தினா இதுதான் உண்மையான கேம் சேஞ்சர். நம்ப முடியுதா உங்களால? 9,16,00,000 ரூபாய். வாவ்! இதுதான் ஸ்டெப் அப் எஸ்ஐபியோட உண்மையான பவர். ஒரே டைம் ஒரே ரிட்டர்ன், ஆனா ஸ்ட்ராட்டஜில ஒரு சின்ன மாற்றம், ரிசல்ட் எங்கேயோ போயிடுச்சு. இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா எல்லாம் பளிச்சுன்னு புரியும். எஸ்ஐபி தொகையை ஏத்தாம விட்டா 1.84 கோடி. வருஷம் 8% ஏத்துனா 73% அதிகமா, அதாவது 3.18 கோடி. இதுவே வருஷம் 20% ஏத்துனா அட்டேங்கப்பா கிட்டத்தட்ட 400% அதிகம், அதாவது 9.16 கோடி ரூபாய். இந்த ஸ்ட்ராட்டஜியோட பவரை இதுக்கு மேல விளக்கவே முடியாது.
ஓகே, பிளான் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா இதெல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு தேவை. அது மன தைரியம். இந்த நீண்ட கால ஆட்டத்தை எப்படி ஜெயிக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த முதலீட்டு பயணம் ஒரு மாரத்தான் மாதிரி. இந்த டைம்லைன் அது அழகா சொல்லுது. முதல் சில வருஷம் வளர்ச்சி ரொம்ப மெதுவா இருக்கிற மாதிரி தோணும், சலிப்பா கூட இருக்கும். ஆனா பொறுமையா இருக்கணும். ஒரு 8-10 வருஷம் கழிச்சு தான் காம்பவுண்டிங்கோட மேஜிக் நடக்க ஆரம்பிக்கும். உங்க காசே நீங்க போடுற காசோட அதிகமா சம்பாதிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வெற்றி உங்க பக்கம்தான். இந்த பயணத்துல கண்டிப்பா மார்க்கெட் சரியும். அப்பதான் நிறைய பேர் பயந்து எஸ்ஐபியை நிறுத்திடுவாங்க. ஆனா புத்திசாலிங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த கோட்ல சொல்ற மாதிரி மார்க்கெட் சரியும் போது உங்க எஸ்ஐபிக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குதுன்னு அர்த்தம். அப்போ நிறுத்தாம முடிஞ்சா இன்னும் கொஞ்சம் அதிகமா முதலீடு பண்ணணும். கடைசியா ஒரு கேள்வி. இதெல்லாம் சரி, ஆனா எப்போ ஆரம்பிக்கிறது? இந்த கோட்ல சொல்ற மாதிரி ஆரம்பிக்கிறதுக்கு பெஸ்டான டைம் 15 வருஷத்துக்கு முன்னாடி. அது போயிடுச்சு. ஆனா கவலைப்படாதீங்க, 2வது பெஸ்டான டைம் இன்னைக்கு, இப்போ, இந்த நிமிஷம். உங்க 1 கோடி ரூபாய் கனவு நீங்க இன்னைக்கு ஆரம்பிக்க போற சின்ன எஸ்ஐபில இருந்து தான் தொடங்குது. நீங்க தயாரா?